இன்றைக்கி சுலபமான சமையலில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி குடல் குழம்பு தாங்க. இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டு குடலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். போட்டி குடல்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே சுத்தம் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது குக்கரில் சேர்த்திக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு இருக்காது. சுடுதண்ணி ஊற்றி கழுவுனோம்னா அந்த ஸ்மெல்லு இருக்காது. ஈஸியாக செய்யலாம். குக்கரில் சேர்த்திக்கலாங்க. குக்கரில் சேர்த்தி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அதிலே வருது. அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 விசில்லேருந்து ஒரு 4 விசில் விட்டால் கணக்காக இருக்கும். நல்லா பெரட்டி விட்டுட்டு விசில் விட்டுக்கிறேன். மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இதிலே தண்ணி எப்படி விடுது பாருங்கள். இப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் வணக்கினோம்னா நல்லா தண்ணி வருது பாருங்கள். தண்ணியிலே வெந்து வந்துடும். விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூனாட்டு சேர்த்திக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்தி வறுத்துக்கிறேன். மல்லி சேர்த்திக்கிறேன். மல்லி ஒரு 4 ஸ்பூனாட்ட மல்லி சேர்த்திக்கிறேன். மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா வணங்கட்டும். நல்லா வாசம் வர அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். தனியாக அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்திக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, கருவேப்பிலை தழை சேர்த்தி இதெல்லாம் வணக்கிக்கிறேன். வணங்கட்டும். கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். தேங்காய் இது கூடவே கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அதிகமாக தேங்காய் தேவைப்படாது. கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துனா போதும். சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம வேக வச்ச குடல் பாருங்கள், ஆட்டு குடல் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த குடலை அப்படியே சேர்த்திக்கலாங்க. இந்த எண்ணெயிலே சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே சேர்த்து ஒரு பெரட்டிக்கிறேன். நல்லா சுண்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு கறி. குக்கரில் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த பொடியை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இது ஒரு பெரட்டிக்கலாம். எண்ணெயிலே அப்படியே வணக்கிக்கலாம். அப்படியே ஒரு பெரட்டிக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி இருக்குது இல்லைங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்தி ஜாரில் கழுவி ஊற்றிக்கிறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டு மல்லித்தழை போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுட சுட குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லியோடு வச்சு பரிமாறி காட்டுறேன். அருமையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் குடல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.